ஹாய். என்னடா இவ ரீல்ஸ் தானே போடுவா, புதுசாக என்ன பேசுகிறாளேன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் மனசை விட்டு பேசணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போது நம்மக்கிட்ட பல பேர்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம பல பிரச்சனையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை காமிச்சிக்காமல் இருக்கிறது தான். பிரச்சனைனா ஏகப்பட்ட பிரச்சனை. ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு ஸ்கூலில் பாட பிரச்சனை, காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு பிரச்சனை, ஆஃபீஸில் சின்சியராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, அப்பா அம்மா பிரச்சனை, மெயினாக பண பிரச்சனை. இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு பிரச்சனைக்கா பஞ்சம் இல்லை. இந்த எல்லா பிரச்சனையும் மனசுக்குள்ளே அவங்கவுங்களுக்கான பிரச்சனையை அவங்கவுங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு, ஆனால் வெளியே ஐம் த ஹாப்பியஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கோம், போலியாக நடிச்சுக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக? எதுக்காகனா ஒரு பயம். அந்த பிரச்சனை நம்ம வெளியே போய் சொன்னோன்னா நம்மளை பற்றி நமக்கு பிரச்சனைக்கு ஆதரவாக இருக்காங்களோ இல்லையோ, நம்மளை பற்றி பின்னாடி ரொம்ப இலக்காரமாக பேசுவாங்க, இந்த மாதிரியான பயம். இன்ஃபேக்ட் கரெக்டு, அது 100% உண்மை, நான் ஒத்துக்கிறேன். சரிங்களா? ஆனால் அதுக்காக இந்த பிரச்சனையை பத்திரமா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம வெளியே இப்படி நடித்தோன்னா அது ஒன்றும் தங்கமோ வெள்ளியோ கிடையாது. பத்திரமா மனசுக்குள்ளே வச்சுக்கிறதுனால நாளை பின்ன ஃப்யூச்சரில் யூஸ் ஆகிறதுக்கு. இப்படி நீங்கள் பத்திரமா இந்த பிரச்சனையை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன பிரச்சனை கொஞ்ச நாளில் சரியாயிடும். சரிங்களா? அது பெரிய பிரச்சனையாக இருந்தால் ஒரு மாதம் ஆகலாம், ஒரு வருஷம் கூட ஆகலாம். ஆனால் அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் பிரச்சனை மேபி சார்ட் அவுட் ஆகிருக்கலாம், பாதி கூட கிளியர் ஆகிருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் அந்த இழந்த ஒரு வருஷத்துக்கான நாட்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. ஸோ நம்ம பிரச்சனை இருக்கிறபடி இருக்கட்டும், அதுக்காகவே பெரியவங்க நமக்கு சொல்லிட்டு போயிருக்க ஒரு அட்வைஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே மனசார நம்ம கூட இருக்கவங்ககிட்டையும் நம்ம சுற்றி இருக்கவங்ககிட்டையும் சந்தோஷமாகவும் அடுத்தவங்களை சந்தோஷமாகவும் வச்சு நம்ம பழகணும்னா அந்த பிரச்சனை நம்மளை விட்டு தானாக தூரம் ஓடி போயிடும். ஸோ நம்ம எல்லாரும் சும்மா ஜஸ்ட் லைக் தட் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக